தம்பி தம்பி உன்னை நம்பி நம்பி தம்பி தம்பி உன்னை நம்பி நம்பி இந்த நாடு இருக்குது நம்பி நம்ம நாடு இருக்குது நம்பி வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே தம்பி தம்பி உன்னை நம்பி நம்பி இந்த நாடு இருக்குது நம்பி நம்ம நாடு இருக்குது நம்பி நிறங்களில் வேறுபட்ட மலர்கள் நார் கொண்டு கட்டும் போது கதம்பம் மொழிகளில் வேறுபட்ட மாநிலம் நாடென்று சேரும் போது பாரதம் பூக்கள் ஒன்னா சேர்ந்தா வாசம் ஜோராயிருக்கும் நாம ஒன்னாயிருந்தா தேசம் நல்லா இருக்கும் பாடாது ஒருமை பாட்டுக்கு பாடல் நாம் பாடுவோம் உலக அரங்கத்தில் விரைந்து முன்னேற பாதை நாம் போடுவோம் தம்பி தம்பி உன்னை நம்பி நம்பி இந்த நாடு இருக்குது நம்பி இந்த நாடு இருக்குது நம்பி கல்லை வைத்து இல்லை படைப்பு சிற்பியின் கையில் தானே இருக்கு படிப்பவன் மீதித்தால் படிக்கல் அவனே மதித்தால் கடவுள் சிற்பிய போல ஆசிரியர் உங்கள் கையில் மாணவர்கள் அவர்களை நீங்கள் திருத்துங்கள் நல்லதை நெஞ்சில் புகுத்துங்கள் புள்ளி வைத்துதான் கோலம் போடுறோம் நினைத்து பாருங்களேன் கல்வி கூடத்தின் தரத்தை உயர்த்திதான் நாட்டை மாற்றுங்களேன் வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே தம்பி தம்பி உன்னை நம்பி நம்பி தம்பி தம்பி உன்னை நம்பி நம்பி இந்த நாடு இருக்குது நம்பி இந்த நாடு இருக்குது நம்பி என்ன சார் இங்க நின்னுக்கிற வெள்ளச்சாச்சு கிளாஸுக்கு போலியா எப்படியா போறது ஸ்டாப் ரூம் வெளியே பூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாரும் உள்ள இருக்கோம் யாருங்க பூட்டினதே யாரு எல்லாம் தக்காளி தான் என்ன மச்சி இது என்ன ரேடியோ இல்ல பண்ண வடையா தக்காளினா தக்காளி தாண்டா வாஜார எப்படி மச்சான் கண்டுபிடிச்சா ஒண்ணு இல்ல இத சாப்பிட்டோன்னு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது டேய் தக்காளி அவன் புதுசா சேர்ந்திருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ரா
எலி கொஞ்சம் மேல பிள்ளையார உட்கார மாதிரி உட்காந்துருக்கிய பாவண்டா நசிக்கிற போறான்டா எதுக்குடா உட்காந்துருக்க இன்னைக்கு ராகி ஆரம்பம் தெரியல அது இன்னைக்கு சாயந்தரம் தானடா அதுக்கு இப்போ ஒரு ஒத்திகை பாக்குறேன் தக்காளி தக்காளி என்ன தக்காளி நீ சாப்பிடும் குட்டி சாவி எடுத்துன்னு வந்துட்டேன் வாதியாருங்க கிளாஸுக்கு போகணும் சாவி கொடு தக்காளி ஆமா உனக்கு காக்கா வலிப்பு நான் உனக்கு சாவி கொடுவேன் தக்காளி தக்காளி என் வேலையை காப்பாத்து தக்காளி யோ இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுது இல்ல அப்புறம் ஏன் பெல் அடிச்சா நான் சாப்பிட்டு முடிச்சப்பறம் பெல் அடிச்சிருக்கலாம்ல நான் சாப்பிட்டு முடிச்சப்பறம் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சா போதும் அப்புறம் போ தக்காளி தக்காளி கால விடாத தக்காளி சாவி கொடு தக்காளி என்ன பசங்களா சாவியை கொடுக்கலாமா கொடுத்துடு தலைவா தக்காளி ரேகிங் ஆரம்பிச்சிட்டாண்டா நம்மளாம் கண்டுக்கலாமாடா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இவங்களால தான் பப்ளிக்லயே நம்ம மாணவ சமுதாயத்துக்கு கெட்ட பேர் வருது பாவம் புது பசங்க எல்லாம் தக்காளி கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானுங்களோ செம்ம மாட்டு சாரி கம பத நிசா சனிதப பண்ண கதைக்கு வாயா ஒரு ஸ்மால் கிஸ் ஒன்னு கூட பாப்போம் ராகிங் பண்ண அளவு இல்ல நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல ஏன் நீ அண்ணன் தம்பியோட பிறக்கல இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி இதுக்கு போய் அலட்டிக்கலாமா ஜூனியர்ஸ் லிசன் டு தி சீனியர் தலைவர் கேட்க போற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் இல்லன்னா சமத்திய உதவணும் சலசல சச்சலா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு சமத்திய உதவ போய் நான் சொல்றேன் இவன் பாஸ் இப்படின்னா ஏரோப்ளேன் சார் இப்படின்னா இன்னொரு ஏரோப்ளேன் சார் முண்டா இது இறங்கோ பிளேன் பையன் ஃபெயில் புடிங்கடா ஏன்னா ஓடிச்சுக்கிறா என்ன ஒரு 4 அடி அடிக்க போறாங்க இதுக்கு போய் காலையிலேயே வரல கல் பிடிச்சுக்கிட்டே ராத்திரி போடுறா நல்லா ஜுரம் சார் அதான் வரல ஆமா என் மகன் ராம நல்லா படிக்கிறானுங்களா தினமும் வீட்டுக்கு வந்து டியூஷன் கத்துக்கிறான் நல்லா படிக்கிறான் நான் தான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேங்களா என் மகனாவது நல்லா படிக்கணும்னு சொல்லித்தான் வெயிலு மழைன்னு பார்க்காம இந்த வண்டியை மிதிக்கிறேன் அதை முடிச்ச நீ மட்டும் இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுக்கலைன்னா அந்த கசுவாலத்துக்கு ஏது சார் படிப்பு உனக்கு ரொம்ப பெரிய மனுஷன் சார் அடிக்கிற மழையில நனையாம இருக்க கோட்டு வாங்கி கொடுத்தாரு அந்த வாத்தியாரு படிக்கிற யாருங்க நல்லா இருக்க சீட்டு வாங்கி கொடுத்தாரு இந்த வாத்தியாரு நீ நல்லா இருக்குன்னு சார் யாரை குத்து சார் எல்லாத்துக்கும் குடுப்பன வேணும் இப்ப நினைச்சு என்ன பிரயோசனம் கல்யாணமே வேண்டான்னு இருந்த மனுஷிதான் விதி யார விட்டது அலசி அலசி புடிச்சாங்களே என் அப்பனும் ஆத்தாலும் காலேஜ் வாத்தியார் உத்தியோகமடி கை நிறைய நோட்டு சொன்னாங்க இப்ப எல்லாம் புரிஞ்சுது அத்தான் அவங்க எவ்வளவோ வசதியா வாழறாங்க இங்க என்ன வாழுது 1ல 2 போலன்னா பக்கத்துல கடன் வாங்கிக்கன்னு ஸ்கூல்ல சொல்லி தராங்க அவங்க புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டை சுத்தி ஒரே கடன் இருக்கிற வச்சுட்டு திருப்திப்படுறே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பக்கத்து வீட்டு பங்கத்தோட புருஷன் நேற்றுக்கு போனஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க என்னைக்கு போனஸ் வாங்கினீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே போனஸ் காபி சாப்பிட பாடம் சொல்லி கொடுத்து களைச்சு போய் வந்திருக்கீங்க சக்கரை போட மறந்துட்டியா காஃபி கசக்குதே கசக்கிறது காபி மட்டும்தானா என் வாழ்க்கை இந்த கசப்பை மறைக்க வீட்டுல ஒரு குழந்தையாவது இருக்கா அதுவும் இல்ல என்னப்பா என்ன 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 வேணும் பாடத்துல சந்தேகம் சார பாக்கணுமா போ உள்ள போ இப்பதான் வந்தார் உள்ள போ ஒவ்வொரு வாத்தியாரும் டியூஷன் சொல்லி கொடுத்து சம்பளத்தை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க இங்க இலவச கல்வியில நடக்குது இப்படித்தான் நம்ம மளிகை கடைக்காரர்கிட்ட போய் என் புருஷனுக்கு பெரிய மனசு காசு வாங்காமலே படிப்பு சொல்லி தராரு நீங்களும் காசு வாங்காமலே 2 மூட்டை அரிசி அனுப்புங்கன்னு சொன்னேன் கொடுக்க மாட்டேங்கிறாரே சார் பிசிக்ஸ்ல 3 சந்தேகம் கேளுப்பா மரத்தடி கிளி ஜோசியக்காரன் கூட கேள்விக்கு 5 ரூபா வசூல் பண்றான் இங்க கேள்வியும் இருக்கு பதிலும் இருக்கு கட்டிக்கு ஒரு நல்ல புடவை இருக்கா
ராகிங் வரல. அப்ப பரவாயில்ல, ராகிங்க இப்ப வச்சுக்கிட்டா போச்சு. உன்னோட அழகான முகத்தை கடைசியா ஒரு தடவை இந்த கண்ணாடியில பாத்துக்கிற ராஜா. சின்ன சின்ன ஒண்ணுமில்ல கண்ணு, நாளை காலையில பத்திரிக்கையில உன் போட்டோவை காலமானார் பகுதியில போட வேண்டாம். அதான் கண்ணா, இங்க வா இங்க வா, வாடா கண்ணா, இந்தா இது அட்வான்ஸ். மலர் வளையம் காலையில வைக்கிறோம். அதை எடுத்து தம்பி வேலை போடுறோம். கண்ணு, அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? டைம் பாம். பயப்படாத, ஒண்ணு இல்ல. அத கையில எடுத்துக்கிட்டு இந்த கிரவுண்ட் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வர. ஓகே, 3 நிமிஷத்துக்குள்ள கிரவுண்ட சுத்தி ஓடி வந்துடணும். ஓகே கண்ணா, ஒரு செகண்ட் டிலே பண்ணாலும் பாம்பு அடிச்சிரும். பயமா இருக்கு. எதுக்குடா இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு டைம் பாம். இதுக்கு போய் கம் ஆன் ரன். ஃபுட்பால்குள்ள டைம் பீஸ் தானே வச்சீங்க, டைம் பாம் வைக்கலையா? டைம் பீஸே